ஒரு அவிசுவாசியினுடைய உள்ளத்துல சாத்தான் எளிதில் புகுந்து விடுகிறான். So easily in unbelief life Satan enters. விசுவாசியாக இருக்கும்போது சத்துரு கிட்ட நெருங்க மாட்டான். When you are in belief, Satan cannot come to you. வந்தாலும் பார்த்து விட்டு போய் விடுவான். If he come also, he will see and he will go away. அவர் உள்ளே பிரவேசிப்பது கடினமான காரியம். He cannot enter. It's difficult to enter in your life. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். Every believer God has given a protection. ஒரு இரத்த கோட்டையினால் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். God has given a blood fortress for each and every man. அந்த பாதுகாப்பை சாத்தான் உடைக்க முடியாது. That protection Satan cannot break it. சாத்தான் அதை உடைக்க முடியாது. Satan cannot break that protection. அதை உடைப்பது நாம் தான் உடைக்க முடியும். We can break that one. உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுக்கும்போது, if we give space to all the worldly things, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அதிகமாக செய்ய முற்பட்டு விடுவோம். when we do, then we start doing all the things which do not please God. முற்காலங்களிலே பாவத்தினுடைய அகோரம் சற்று குறைவாக இருந்தது. So once upon a time the impact of sin was very less. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசு அல்லது பாவம் நுழைவது சற்று கடினமாகத்தான் இருந்தது. When it was difficult for a sin and Satan to enter in one person's life. இப்பொழுது அப்படி அல்ல. Now it is not like that. சோஷியல் மீடியா போன்ற சமூக வலைத்தளங்கள், செல்போன், இன்டர்நெட் போன்ற காரியங்களால ஜனங்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டு அவர்கள் பாவத்துக்குள் எளிதாக சென்று விடுகிறார்கள். Today we see social media and internet, all the technology, it's very easily people are attracted to the sin. உலகம் போகிற போக்கு பார்க்கும்போது என்னமாய் முடியும் என்று தெரியவில்லை. When we see the world as is going, we don't know where it will reach. குறிப்பாக இளம் பிள்ளைகள் கெட்டு போவதை பார்க்கிறோம். Especially we see all the young children are getting spoiled. மிக ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால், if you are not very careful, எப்பேற்பட்ட விசுவாசியும் விழுந்து விடுவான். it can be any kind of believer, he will fall easily.